என்ன சிரிக்கிறீங்க? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழக மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. நீங்க எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அம்மாச்சியா? நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. எங்கே எனக்கு எந்திரிக்குது? அதுவும் தெரியுமே எனக்கும். அடியா எந்திரி. அத்தான் என்னடா? என்னை மன்னிச்சிருங்க. ஏன்? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்களுக்கு ஏதும் கெட்டி வைக்கணும்ன்றாங்க. அப்புறம் ஏன் மன்னிக்க சொல்ற? நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம். நீ இல்லைன்னா நான் இல்ல. எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்லை. அப்படி மட்டும் சொல்லாத. எந்திரி. நான் எந்திரி. நீ அப்படி மட்டும் சொல்லாத. ஏன் இஷ்டம் இல்ல? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏய் படிக்கலன்னா நான் படிக்க வைக்கிறேன். அப்படி என்ன படிக்க போறீங்க? எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா இங்க குன்றக்குடிக்கு போற மினி பஸ்ஸா? குன்றக்குடில இருந்து மதுரைக்கு போற பஸ். என்ன என்ன படிப்பு? எம்டிஎஸ். நல்ல வேலை ஏஜென்ட் எம்பிஎஸ் சொல்ல போறீங்க. எம்டிஎஸ். அது பிடிஎஸ் டி. எதுக்கு நான் திருமணம் வேணாம்ன்றேன்? ஏன் எந்திரி. உங்களை பார்த்தா எனக்கு பயமா வருது. அப்படி பயப்படாத. எந்திரி. ஏன் பயப்படுறேன்? ஒரு நாளைக்கு 3 உடி நான் வேக வைக்கணும். உனக்கு 3 உடி அரிசி வேக வச்சாத்தே உனக்கு நான். அப்படியா? உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்புறம் பார்த்தாலே பயமா இருக்கு. அடியா எந்திரி. நீ வந்தானால என் வாழ்க்கையே இப்ப எந்திரிச்சிருச்சு. வாழ்க்கைன்ற உன்ட்ட உலக்க இருக்கான்னு எனக்கு தெரியல. உலக்கலைன்னா பக்கத்துல வாங்கிக்கிருவான். தயவு செய்து மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கன்னு அந்த வார்த்தை சொல்லாது. காலேஜில் படிக்கும் போது என்னை ஒரு பையன் விரும்புறேன். எனக்கே இந்த நிலைமையா? அவ வேணாம். உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அத்தான் சொல்லு. எந்திரி. உண்மையிலே இவ்வளவு சொல்லி என் மேல சிறை வச்சிருக்கிறோம்ன்றீங்க. ஆமா. இனிமே வாக்கப்பட்டா உங்களுக்கே தான் என் கழுத்தை நீட்டுவேன். அவசியம். நீ கழுத்தை நீட்டியலே வேற ஏதாவது நீட்டணும். ஆமா, காசு கொடுத்தாரு 2 பேத்துக்கு. அவர் பேரை சொன்னையா? பேரை மறந்துட்டேன். எக்ஸ் ஆர்மி. அவர் பேர் என்னது? சித்தப்பா. ஆனா எத்தனையோ பேரு மாதவன் ஐயா அவர்கள் எக்ஸ் ஆர்மி அவர்கள் எங்கள் இருவருக்கும் ஆளுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். எங்களுக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்தி எங்கள் அன்பு சித்தப்பு எக்ஸ் ஆர்மி ஐயா மாதவன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த இதெல்லாம் பெருமை இல்ல. எல்லாருமே இங்க வந்த முன்னாடிதான் அன்பளிப்பு வழங்கியிருப்பாங்க. உண்மை. காரியாவட்டியில வந்து எனக்கு நாடகம் பேசணும்னே எனக்கு அன்பளிப்பு வழங்கியது எங்க ஐயா தனவால் ஐயா. பரவாயில்ல. காரியால வந்து எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு முதல்ல கொடுத்து வந்திருக்கிறாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு. அன்பளிப்புன்னு தெளிவா சொல்லுவீங்க. அப்ப என்ன சொன்னேன்? அன்பளிப்பு அன்பளிப்புன்னு தான் சொன்னேன். அன்பளிப்புண்டா அப்புறம் நீங்க இப்ப நம்ம எங்க வரோம் தெரியுமா? இப்போ உன் தங்கச்சி வரா. உன் தங்கச்சி ரம்யா வரா. எனக்கு ரம்யா கும்மியாண்டு ரம்யா வரா. எவ்வளவு நான் வட்டி சோற கூட கொடுப்பேன். வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் நீங்க அனுசரிச்சு ஓடிக்கிறீங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஆள் தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு எவ்வளவு ராணி வேணும் எவ்வளவு வந்தா அடியே ரம்யா. இது அந்த ஒரு அடியே ரம்யா. அடியே யாருங்க இவரு? மச்சான் சொல்லுங்க மச்சான். யாரு மச்சான்? உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? என்ன கருவாடு மாதிரி இருக்கா? இவ ஏன் தங்கச்சின்றீங்க? ஏடி எடுத்துக்கிட்டு வெள்ளையில கிடக்குற எடுத்துக்கிட்டு அடிச்சு சாத்தி புரியும் சாத்தி மானகிட்ட முண்டை. ஏண்டி என்னடி நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? நான் இதை புடிச்சு கிழிச்சு புடுவேன். கிழிச்சு இங்கிட்டு பாரு தொங்க விட்டு புடுவேன். புடிங்கி வீச்சு விட்டு போயிருவேன். பாத்துக்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆளை மூஞ்சி மொகரடை மாதிரி நல்ல குரங்கு கூட்டி மாதிரி நீ உன் ஆயில வச்சு திண்டிக்கலி. உன்னைய பத்தி தெரியாது. பெட்டிக்கார வச்சிருந்த மானகிட்ட முண்டை தானே நீனு? உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. ஆல்ரவுண்டர் அருளன் வச்சிருந்தவா தானே நீனு? உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. மானகிட்ட முண்டை துப்பு கட்ட முண்டை இல்ல திரியுதா? அடியே முதல்ல உங்க 2 பேரும் வச்சிருந்தாங்க. நான் தான் மறந்து குடிச்சேன். ஏய் போடாங்கடு. ஆமா தேவலாம் பேசி இருக்காம. என்னடா மானகிட்ட புருஷன் நீ வேணாமடி. இனிமே என் மூஞ்சில முழிக்காத மச்சான். அப்படி சொல்லாதீங்க மச்சான். எந்திரி இருக்கா? இங்க இருங்க மச்சான்.
கல்யாணம் தங்கச்சி நம்ம என்னவே இருந்தாலும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். இவனை நம்பி நம்ம 2 பேரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே. ஏய் வாழ்க்கையை தொலைக்க வேணாம். ஏய் நம்ம ரெண்டு என்ன பேரும் இவளுக்குள்ள சுறுசுறுப்பு அவளுக்கு இல்ல? ஏய் நம்ம எந்திரி நம்ம 2 பேரும் உரல்ல அவன் உலகைய பொறுத்தும் குத்தணும். எங்கே அங்க உரலா ஒரு உலக்கைய போட்டு குடிச்சாங்க. இப்படி வேற பூனை மாட்டிக்கிருவான். மாதவன் அவர்களுக்கு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. போடி அங்கடி வீட்டுக்கு கிளம்ப வச்சிருவா போல. ஆமா ரொம்ப நன்றி. ஏய் எனக்கு மூத்திரம் முட்டிக்கு நிக்குது. 1க்கு 2 வந்துருவான். நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். நீ வேணா போயிட்டு வா போ. உனக்கு ஒரு தோல்ல காத்துல ஆடுது கந்தனை தேடுது. உனக்கு ஒரு தோலை காத்துல ஆடுது கந்தனை தேடுது. மலையிலும் போல பத்தில் கட்டின வெள்ளைய உனக்கு ஒரு தோல்ல காத்துல ஆடுது கந்தனை தேடுது. வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது. கதை கதையாம் காரணமாம் கல்யாண தோரணமாம் காத்தாடுது. நல்ல 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 உனக்கு ஒரு தோல்ல காத்துல ஆடுது கந்தனை தேடுது. வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது. சம்பந்தத்தை பேசாமே சந்தனத்தை பூசாமே சேர்ந்தது வீணே காத்து பூசாமே சந்தனத்தை பூசாமே சம்பந்தத்தை கேட்காமே சேர்ந்தது வீணே காத்து பூசாமே இதுவும் போதுமா இலக்கியம் தானே இலக்கணமோ மிகமுறை இறைச்சி வானத்திலே காய போல தூமலை சாலை போல தினமும் அதிசயம் நடக்குது. உனக்கு ஒரு தோட்ட காட்டில ஆடுது கண்டு வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலையை கூறுது. உங்க அத்தாச்சி மல்லிகையும் பூத்தாச்சு அன்னியும் தான் பூத்தாச்சு. சின்ன பொண்ணுதான் பூத்தாச்சு. மல்லிகையும் பூத்தாச்சு அள்ளியும்